ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் பரம தகப்பனே, இந்த பரிசுத்த ஞாயிறின் ஆராதனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றைய தினத்திலே எங்களுடைய சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடினோம். எல்லா சுதந்திரத்திலும் ஜனங்கள் வாழத்தக்கதாக, பாதுகாப்போடு வாழத்தக்கதாக கர்த்தர் அருள் செய்வீராக. இந்த ஆராதனையிலே குடும்பந்தோறும் ஜனங்கள் அமர்ந்து பங்கு பெறும் பொழுது கர்த்தர் இறங்கி வார் உடைய பிரசன்னத்தினால் ஜனத்தை நிரப்பியிடும். ஆராதனை விருப்பத்தை எங்களுக்கு கட்டளையிடும். உம்மை தொழுது கொள்ளும் பொழுது உம்முடைய சாயலால் நாங்கள் நிரப்பப்படத்தக்கதாக எங்களுக்கு அருள் செய்யும். இந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரசன்ன கர்த்தராக இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். ஜனத்துக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமையாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 261 நாம் பாடுவோம். கர்த்தாவின் தாசரே எக்காலம் ஓதுங்கள். கீதங்கள் 261.
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷ சங்கீதம் 132. 132ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன். வானத்தையும் பூமியையும் படைத்த உட்காருவோம்.
இந்த பரிசுத்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய திருச்சபையிலே தாளந்து நிறைந்த குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கடந்த ஞாயிறு அன்று வாலிபர்கள் சிறப்பாக வந்து நமக்கு ஆராதனை நடத்தி தந்தார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பரிசுத்த நாளிலும் நம்முடைய வாலிப பெண்கள் அவர்கள் கூடி வந்து இந்த ஆராதனையிலே அவர்கள் கலந்து கொண்டு பாடல்களையும் ஆராதனையும் அவர்கள் நடத்துவது நமக்கு மகிழ்ச்சியான காரியம். அவளை கர்த்தருடைய நாமத்திலே நான் வரவேற்கிறேன். இப்பொழுது வாலிப பெண்கள் இந்த ஆராதனையிலே பொறுப்பெடுத்து நமக்கு ஆசீர்வாதமாக இந்த ஆராதனை நடத்தி தருவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை கர்த்தர் கொடுத்த கிருபைகளை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். இதற்கு பிரயாசப்பட்ட சபை ஊழியர், குருவானவர் அம்மா, சபை ஊழியர் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லாக்டவுன் நாட்களில் நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் நம்மளை எந்தவித குறைவுகள் இல்லாமல் நம்ம தேவனாகிய கர்த்தர் வழிநடத்தி வந்தார். அதை நினைத்து பார்ப்போமா? இப்போது நம்மளுக்கு எந்தவித குறைவுகள் இல்லாமல் வழிநடத்திய தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி துதித்து பாடுவோமா? நன்றி சொல்லி பாட வந்தோம், நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம் என்ற பாடலை பாடுவோம். சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி
நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். நாம் இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? உலகத்தின் காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அநேக நேரங்களிலே உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் பரலோக சிந்தையை இழந்தவர்களாய் இருக்கிறோம். இப்போதும் கூட எல்லாரும் ஒப்பு கொடுத்து பரலோக சிந்தை எனக்கு வேண்டும் என்று நம்ம கேட்போமா? ஏசப்பாட்ட நம்ம சீஷனா மாறுவோமா? ஏசப்பாக்காக நம்ம சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம் என்ற பாடலை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோம். சிலுவை சுமந்துராய் சிஷ்யனாகுவோம், சிந்தை வாழ்வே
நாட்களில் சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். ஒரு சிறைப்பட்ட வாழ்வை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சீயோனின் மகிமை சீக்கிரமாய் திரும்பணும்னா நம்ம துதி சத்தத்தோடு நம்ம ஆராதிப்போம். ஆனந்த துதிப்படி கேட்கும் என்ற பாடலை நம்ம சத்தமா பாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா? ஜெபத்தை கேட்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். நம்ம எல்லாரும் அவரோட வாஞ்சியோட நம்ம அவர்கிட்ட கேட்போமா? தந்தருளும்
எல்லாரும் ஆண்டவரை சோஸ்தரிப்போமா. ஜெபத்தை கேட்கிறவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஏசப்பா எங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுங்க நம்ம எல்லாரும் கேட்போமா. அவர் பாதத்துல நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். ஏசப்பா நாங்க உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் கேட்போமா. ஜெபத்துக்கு முக்கியமானது ஃபர்ஸ்ட் நம்ம அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா ஜெபத்துக்கு என்னை தகுதிப்படுத்துங்க, நம்ம எல்லாரும் அவர்கிட்ட கேட்போமா. ஏசப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், நம்ம எல்லாரும் கேட்போம் ஏசப்பா கிட்ட. அவர் நம்ம இந்த இடத்துல அவர் இருக்கிறார், நம்ம மத்தியில் அவர் வாசமா இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஏசப்பா என்னை தகுதிப்படுத்துங்க நம்ம எல்லாரும் கேட்போம். நம் பாவங்களை அறிக்கையிடுவோம். நம்ம அநேக நேரங்களில் தெரிஞ்சோ தெரியாமல் அநேக காரியங்கள் நம்ம செய்தது உண்டு. ஒரு விஷயம் அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போமா. அவர் நம்மளை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு பிடிக்கிறவனா இரக்கம் பெறுவான் ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போமா. அவர் நம் மத்தியில் இருக்கிறார், நம்மளோட பாவங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு வாங்க நம்ம எல்லாரும் கேட்போம். எல்லாரும் நம்ம ஒரு விஷயம் கேட்போமா. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் வீட்டில இருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். அவரை நம்ம துதிப்போம், நன்றியோடு நம்ம துதிப்போம். இசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இசப்பா என்னை கழுவுங்க, உங்களுடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க நம்ம எல்லாரும் கேட்போம். நம்மளுடைய பாவங்களுக்காக தான் அவர் சிலுவையிலே மரித்தார். நம்ம எல்லாரும் இசப்பா என்னை ஒரு விசை கழுவுங்க நம்ம எல்லாரும் கேட்போம். இசப்பா எங்களை கழுவுங்க, எங்களோட பாவங்களை கழுவுங்க நம்ம எல்லாரும் கேட்போம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம அவர் சமூகத்துல நிற்போம். இசப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் நீர் என்னை பாதுகாத்து கொண்டீரே இசப்பா, அதற்காக நன்றி நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அவர் கிருபை எவ்வளவோ பெரியது. நம்ம இவ்வளோ நாள் வாழ்றது அவருடைய சுத்த கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நம்ம எல்லாரும் அவர்கிட்ட கேட்போமா. ஏசப்பா நீர் ஏசப்பா எவ்வளோ ஒரு நல்லவர் ஏசப்பா. ஏசப்பா எங்களை பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக நான் நன்றி நம்ம சொல்லுவோமா. நம்மளை இவ்வளோ நாள் போஷித்தாரே, அதற்காக நம்ம நன்றி சொல்லுவோம். நிறைய பேருக்கு வேலை இல்லை, ஆனா நம்மளை அவர் இவ்வளோ நாள் போஷிச்சார், நன்றி சொல்லுவோம். ஏசப்பா மே நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு கிருபையை தாங்க ஏசப்பா. நாங்க வெளியே போய்கிட்டு வரும்போது ஏசப்பா நீங்க எங்களுக்கு கிருபையை தாங்க நம்ம எல்லாரும் கேட்போம். ஏசப்பா ஒரு கிருபையினால நீங்க என்ன நிரப்புங்க நம்ம எல்லாரும் கேட்போம். ஏசப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா உம்முடைய பரிசுத்த ஆவி ஒவ்வொரு மேலே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமையில கரம் ஒவ்வொரு மேலே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஒரு விஷயம் யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ ஏசப்பா அவங்களுக்கு உம்முடைய கிருபையை கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா உம்முடைய கிருபையை கொடுங்க ஏசப்பா. இசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உங்களை நோக்கி கூப்பிட்டு ஏசப்பா உங்க பாதத்துல வந்திருக்கிறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. Side.
உம்முடைய சமூகத்தில் இயேசப்பா நீர் எவ்வளவோ உம்முடைய அன்பை நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டோம் இயேசப்பா. இயேசப்பா உம்முடைய கிருபை பெரியது இயேசப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசப்பா. நம்ம எவ்வளோ நம்ம சோர்வின் நேரத்தில் இருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு ஐயோ எனக்கு வேலை இல்லையே, எனக்கு ஒரு கஷ்டமா இருக்குது, நம்ம எவ்வளோ நாள் நம்ம ஏங்கினது உண்டு. அவர்கிட்ட கேட்போமா? அவர் சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்கள் சத்துவத்தை கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் இயேசப்பா இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த சோதனையின் மத்தியிலும் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் கேட்போம், இயேசப்பா எனக்கு எதுவுமே எனக்கு வேலை இல்லையே இயேசப்பா. இயேசப்பா நாங்கள் எப்படி இயேசப்பா எங்கள் குடும்பத்தை நடத்துவோம்? நம்ம எல்லாரும் யோசித்து கொண்டு இருப்போம். நம்ம எல்லாரும் இயேசப்பா கிட்ட கேட்போமா? இயேசப்பா உங்களுடைய கிருபையை தேடி நம்ம உங்களுடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசப்பா. எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுங்க இயேசப்பா. எங்களுக்கு பயமுள்ள ஆவிகளை எடுத்து போடுங்கப்பா. எல்லா வித பயத்தையும் எடுத்து போடுங்க இயேசப்பா. இயேசப்பா உற்சாகமுள்ள ஆவியை எங்களுக்கு நீங்க தாங்க. நம்ம எல்லாரும் கேட்போம் இயேசப்பா. எங்களோட பயங்களை எடுத்து போடுங்க இயேசப்பா. எத்தனையோ பேர் நம்ம இந்த சமயத்துல நம்ம எப்படி வாழ போகிறோம் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். அவர் நம்ம இயேசு நல்லவர். அவர் நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். அவர் சமூகத்துல நம்ம எல்லாரும் கேட்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன வியாதியா இருந்தாலும் நம்ம எல்லாரும் அவர்கிட்ட கேட்போம். இயேசப்பா இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. நம்ம எல்லாரும் கேட்போம். அவருக்கும் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். இயேசப்பா இந்த நோயை என்னிலிருந்து விலக்குங்க. நம்ம எல்லாரும் கேட்போம். இயேசப்பா நன்றியில இருதயத்தோடு உம்முடைய சமூகத்துல வருகிற இயேசப்பா. இயேசப்பா எங்களோட நோயை குணமாக்குங்க. நம்ம கேட்போம். இயேசப்பா எங்க குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுங்க. நம்ம கேட்போம். இயேசப்பா எங்க குடும்பத்துல ஒரு சமாதானத்தை தாங்க. நம்ம எல்லாரும் கேட்போமா? இயேசப்பா எங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை தாங்க இயேசப்பா. இயேசப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் இயேசப்பா. இயேசப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் இயேசப்பா. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் சிந்தித்து பார்ப்போமா? அவர் வருகை வந்ததுன்னா நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அவருடைய பரலோகத்துல சேர்ப்பதற்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சிந்தித்து பார்ப்போம். இயேசப்பா அவருடைய வருகையில வர்றதுக்கு நான் பாத்திரவானா நம்ம எல்லாரும் சிந்தித்து பார்ப்போம். நாம் எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு அவரோட அன்பை குறித்து நாம் சொல்லி இருக்கிறோம்? ஒரு விஷயம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். இயேசப்பா இனி நம்முடைய அன்பை குறித்து அநேக பேருக்கு சொல்லுவேன். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? இயேசப்பா உம்முடைய பரலோகத்துல இன்னும் அநேக பேரை நம்ம சேர்ப்போம். எல்லாரும் இயேசப்பா கிட்ட கேட்போமா? அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. அதற்கு ஆயத்தமா ஒரு விஷயம் நம்முடைய மனசுல நம்ம எல்லாரும் கேட்டு பார்ப்போம். இயேசப்பா அதுக்கு ஆயத்தமா இயேசப்பா நம்ம எல்லாரும் கேட்போம். அவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். என்னோட மகன் என்கிட்ட வரமாட்டாலும் அவர் நம்மளுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். கண்ணீரோடு அவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இன்றைக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இயேசப்பாவுடைய அன்பை தெரியாம அநேக பேர் மாண்டு கொண்டு இருக்கிறார்கள். இயேசப்பா உங்க அன்பை நாங்க எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இயேசப்பா உங்களுடைய வல்லமையில கர இயேசப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிற இயேசப்பா. இயேசப்பா நாங்க தகுதியாங்கிறத நாங்க ஒரு விஷயம் எங்களை தகுதிப்படுத்துங்க இயேசப்பா. நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் இயேசப்பா. அல்லேலூயா. நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் இயேசப்பா. அப்பா யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ இயேசப்பா அவங்களை நீங்க இயேசப்பா உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு வர நீங்க ஆயத்தப்படுத்துங்க இயேசப்பா. அப்பா நாங்கள் உபத்திரவத்தின் காலத்துல இருந்து கொண்டு இருக்கிறோம் இயேசப்பா. இந்த உபத்திரவத்தின் காலத்துல எங்களை தகுதிப்படுத்துங்க இயேசப்பா. எவ்வளவோ மோசமான காரியங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருந்தாலும் அப்பா உங்களை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க இயேசப்பா. இயேசப்பா நன்றி இருதயத்தோடு உடைய சமூகத்துல வந்திருக்கிற இயேசப்பா. அப்பா யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ இயேசப்பா உடைய வல்லமையை நீங்க கொடுங்க இயேசப்பா. இயேசப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிற இயேசப்பா. எங்களை தாயின் கருவில உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க இயேசப்பா. எங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும் இயேசப்பா. அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உடைய வல்லமை இறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அப்பா நாங்கள் குறைவுள்ள பாத்திரம் இயேசப்பா. எங்களை நிறைவாக்கும் இயேசப்பா. இயேசப்பா எங்களை நிறைவாக்கும் இயேசப்பா. உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிற இயேசப்பா. அப்பா
எங்களை சின்ன சிறு வயதிலே எங்களை குறித்து வைத்திருக்கிறீர் ஏசப்பா. நீர் எவ்வளவோ நல்லவரப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. எங்களை கைவிடாதவர் நீதான் ஏசப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் ஏசப்பா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிற ஏசப்பா. அப்பா யார் யாரெல்லாம் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ ஏசப்பா, அவங்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. அவங்க எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிச்சாங்களோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்க ஏசப்பா. அவங்க கூட எப்பவும் நீங்க இருங்க ஏசப்பா. யார் யாரெல்லாம் ஜெபிச்சார்களோ ஏசப்பா, அதுக்கு ஏற்ற பலனை நீங்க கொடுங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிற ஏசப்பா. அன்புல ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிற ஏசப்பா. இவ்வளவு நேரம் ஏசப்பா நாங்க உங்களுடைய சமூகத்துல துதிச்சோம் ஏசப்பா. அப்பா நாங்க எங்களை ஒப்பு கொடுத்த ஏசப்பா, கிருபைக்காக நாங்க ஜெபிச்சோம் ஏசப்பா. உங்களுடைய வருகைக்கு நாங்க ஆயத்தமானவர்களாய் நாங்க ஜெபிச்சோம் ஏசப்பா. அதற்கு நாங்க ஆயத்தம் உள்ளவர்களாய் நாங்க இன்னும் ஆயத்தப்பட எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. அப்பா இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும் அப்பா ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாத்துக்கும் நல்ல ஏசப்பா நல்ல ஆசீர்வாதங்களை நீங்க கொடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கஷ்டத்தின் நேரத்திலே நீங்க உங்க கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களே ஆசீர்வதிங்க. மீதியான வேலை ஏசப்பா உங்களுடைய கையில கொடுக்கிறேன். நீங்களே ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரை. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலையாகவே சென்றதாக இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியை உண்டு, கிரியைகள் இல்லாமல் ஒரு விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியையினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானோ. தேவன் ஒருவர் ஒன்றென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசிகளும் விசுவாசித்து நடுங்குகின்றனர். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மீது செலுத்தின போது கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாரே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலே
கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலோ நீதிமானாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத செயலும் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது என்பதை வாசிக்கப்பட்ட வாசித்தார்கள். இந்த வாரத்திலும் தன்னுடைய பிறந்தநாள் திருமண பெயரில் வாசிக்கிறேன். 16ஆம் தேதி திருமதி ஜான்சி கிறிஸ்டினா, 16ஆம் தேதி ஜாஸ்பர் செலின், 18ஆம் தேதி திருமதி காருண்யா சாந்ததேவன், 19ஆம் தேதி செல்வி சி ஜெயந்தர் பிரயான்ஸ், 19ஆம் தேதி திருமதி பாக்கிய சீவி, 19ஆம் தேதி திருமதி ஜெயந்தி அன்னமரியால், 21ஆம் தேதி திரு எம் எட்வின் ராஜா ஜேம்ஸ், 23ஆம் தேதி செல்வன் கேலிக்ஸ் அகஸ்டஸ் ஆகியோர் இந்த வாரத்திலே நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இந்த வாரத்திலே நம்முடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். 20ஆம் தேதி திருமதி திரு எஸ் இமானுவேல் தம்பதியர், 21ஆம் தேதி திருமதி திரு வி அருண்ராஜ் தம்பதியர்களும், 21ஆம் தேதி திருமதி திரு கே அருண் ஆனந்தராஜ் தம்பதியர்களும், 21ஆம் தேதி திருமதி டாக்டர் பால்ராஜ் தம்பதியர்களும், 23ஆம் தேதி திருமதி திரு பி ஆபிரகாம் பட்ரிக் தம்பதியர்களும் இந்த வாரத்திலே தன்னுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை திருமண நாளை அனுசரிக்க திருச்சபை பிள்ளைகளை திருச்சபை சார்பாக ஒருவர வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நம்முடைய பாடல் குழுவினர் வாழ்த்து பாடப்படுவோம். இரண்டாம்
அறிக்கை. தூய திருமண அறிக்கை. கைகரம் சேகரம் நல்லிப்பர் ஆலய திருச்சபையை சார்ந்த திரு வி சாமுவேல் ராஜாசி, திருமதி எஸ்தர் ராணி அவர்களின் முதல்வர் எஸ்.ஆர். பால் ஸ்மித்தும், தூத்துக்குடி நேசரேத் திருமணம் நேசரேத் புதிய யோவான் பேராலய திருச்சபையைச் சேர்ந்த திரு ஒய்.பி.ஜே. அருண்ராஜ் டேனியல், திருமதி ஆர். சுவிட்டி டேனியல் அவர்களின் உதவி ஜெபாயும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த திருமண நிலையில் சேர்க்கக்கூடாத காரணமாக நியாயமான தடையாவது உணர்ந்து யாராயினும் அறிந்திருந்தால் எழுத்துப்பூர்வமாக சேகர தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. பரிசுத்த விவாகத்திலே இணைகிற அருமையான பிள்ளைகளுக்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரம தகப்பனே, பரிசுத்த திருமண நிலையிலே என்னை இணைத்துக் கொள்கிற அருமையான ஜனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆயத்தங்களை ஆவி ஆன்மா சரீரத்தில் இணைத்தால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும் காத்திருக்கவும் ஆண்டவரே அவர்களுக்கு தகுந்த ஆயத்தங்களை இப்பொழுதே செய்யும். சகல பூர்வமான தேவைகளையும் கர்த்தரை சந்திக்கிறாங்க. உடைய பிரயாணங்கள், உடைய தீர்மானங்கள், உடைய ஆலோசனைகள் எல்லாம் நிலைநிற்பதாக கர்த்தருடைய நாமத்திலே அவர்களை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார்கள். உடைய சமூகத்திலே வந்து பரிசுத்த திருமண உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளும் அந்த நாள் வரை அவருடைய விதினங்களுக்கும் தீமைக்கும் பொன்னாங்களுக்கும் கடுபடிகளுக்கும் சாசி கண்ணிகளுக்கும் வன்கண்களுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். திருவிழா சொல்லட்டும். குடும்பங்களை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் கிரமமாக கர்த்தருடைய பிரமாணங்களிலிருந்து நாம் காரியங்களை கற்று வருகிறோம். இந்த ஆராதனையும் வாலிப பெண்கள் சிறப்பாக அவர்கள் நமக்கு ஆராதனையை நடத்தி தந்தார்கள். அவருடைய ஊக்கத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் வாலிப பெண்களை நம்முடைய திருச்சபையில் நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வதிப்பாராக. எல்லா வல்லமையினாலும் அவனை நடத்துவாராக. நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிந்தனைகளை நாம் கர்த்தருடைய வழி நடத்துவதிலே பெற்று வருகிறோம். முதலாவதாக அவர் காட் என்று நாம் கற்றுக்கொண்டோம், நம்முடைய தேவன். இரண்டாவதாக அவர் காலை நமது அழைப்பு, அதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக அவர் சர்ச், நம்முடைய திருச்சபை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்று நமது விசுவாசம், அவர் ஃபெய்த் என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அம்மா அருள்திருமதி ஜே. சுசி ஃப்ரெட்ரிக் அவர்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர் ஃபெய்த், நமது விசுவாசம் என்ற தலைப்பிலே அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Oh
துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது என்னுடைய எலும்புகளிலே அனல் முழுவதாக, என்னுடைய இதயம் கொழுந்து விட்டு இருப்பதாக, நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளவும் என்னுடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளவும் இந்த நாளில் என்னுடைய தியானம் உடைய சமூகத்திலே பிரியாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளின் தியானத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த வாரங்களாக கோர்வையாக சில காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். அவர் காட், அவர் காலிங், அவர் சர்ச். இந்த நாளிலே அவர் ஃபெய்த் என்று சொல்லி நாம் நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் சிந்திப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே சபைகளுக்கு தேவையானது விசுவாசத்தின் பெருக்கம், விசுவாசத்திலே ஸ்திரப்படுதல். விசுவாசத்திலே ஸ்திரப்படும் பொழுது சபை நாளுக்கு நாள் பெருகுகிறது. ஆகவே நம்முடைய விசுவாசம் ஸ்திரமான ஒரு விசுவாசமாக காணப்பட வேண்டும். எஸ்டாப்ளிஷ்ட் ஃபெய்த். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் விதமாக பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நம்முடைய விசுவாசம் உறுதியானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதிலே ஒரு அதிகாரமே உண்டு, 20ஆம் வசனம். இதிலே நாம் எவ்விதமாக பார்க்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. ஆகவே நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்டதாக ஸ்திரமானதாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எஸ்டாப்ளிஷ்ட் ஃபெய்த். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் காணப்படும் என்றால் ஆண்டவர் அந்த இடத்திலே கிரியை செய்ய முடியாமல், அற்புதங்களை செய்ய முடியாமல் போய்விடும். அதை தான் நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அங்கு அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர், அதாவது இயேசு, அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த அவருடைய அவிசுவாசம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு தடையாக இருந்தது. அமிதமாக இல்லாமல் நாம் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டவர்களாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும் என்று சொல்கிறார். அந்த பூரணமான சிறிய பூரணமான விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம்மிடத்திலே நம்முடைய விசுவாசம் குறைவாக காணப்படும் என்றால் அதை இந்த நாளிலே பெருக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். நாம் எவ்விதமாக அதை செய்யலாம்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அருமையான ஒரு ஆபிரகாம் என்ற நம்முடைய விசுவாச தகப்பனுடைய வாழ்க்கை விசுவாச உறுதியை நாம் பார்க்கிறோம். அங்கு அவர் 19ஆம் வசனத்திலே விசுவாசத்திலே அவர் பலவீனமாக இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் செத்து போய்விட்டது. ஆனால் அவர் தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்ன செய்கிறாராம்? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய விசுவாச பலவீனம் நீங்க வேண்டுமாயில் நாம் தேவனை முழு நிச்சயமாய் நம்பி அவரை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற வேண்டும். அவ்விதமாக நம்முடைய விசுவாசம் வல்லமையுள்ளதாக மாறும் பொழுது நாம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபையிலே விசுவாசத்திலே குறைவுள்ளவர்கள், பலவீனமானவர்கள், அவிசுவாசத்திலே கடந்து செல்கிறவர்கள் உண்டு. அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் ஆலோசனை வருகிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்
நாளிலே அவ்விதமாக நமக்கு பலமுள்ள, ஸ்திரமான, உறுதியான நல்ல ஒரு விசுவாசத்தை, எஸ்டாப்ளிஷ் ஃபெய்த்தை நமக்கு கொடுக்கும்படியாக நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். ஒருமுறை ஹட்சன் டெய்லர் என்ற மிஷனரி சீன தேசத்துக்கு அவர் மிஷனரி ஊழியத்துக்காக கடந்து செல்கிறார். அப்படி அந்த நாட்களிலே கப்பல்கள் எல்லாம் கிடையாது, பாய்மர கப்பல்கள் தான் உண்டு. அவை அந்த பாய்களை அவர்கள் விரிக்கும் பொழுது எந்த திசையிலே காற்று அடிக்கிறதோ அந்த திசையை நோக்கி அந்த கப்பல் செல்லும். அவ்விதமான பாய்மர கப்பலிலே தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு சில நாட்கள் கடந்து சென்ற போது அவர்கள் ஒரு தீவு பக்கத்திலே காற்றடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். அந்த தீவிலே நரமாம்ச உண்ணும் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எப்பொழுது இந்த படகு நம்ம பக்கத்திலே வரும், நாம் அதில் இருக்கிற மனிதர்களை எல்லாம் பிடித்து தின்னுவிடலாம் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று என்ன நடக்கிறது, அந்த தீவு அருகிலே போன அந்த படகு நின்று விடுகிறது. ஏனென்றால் காற்று அடிப்பது நின்று விடுகிறது. காற்று அடிப்பது நின்றவுடனே அந்த தீவுக்கு வெகு அருகிலேயே அந்த படகு வந்து நின்று விட்டது. உடனே மாலுமி ஓடி வருகிறார். ஹட்சன் டெய்லரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தயவுசெய்து ஜெபியுங்கள், எனக்காக ஜெபிப்பீர்களா? இந்த படகு மறுபடியுமாக செல்ல வேண்டும், காற்று அடிக்க வேண்டும், அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். உடனே ஹட்சன் டெய்லர் சொல்கிறார், நான் ஜெபிப்பேன், ஆனால் ஒரு கண்டிஷன். நான் ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த பாய்களை விரித்து காற்று அடித்தால் எவ்விதமாக அதை ஆயத்தப்படுத்தி அதை கப்பல் புறப்படுவதற்கு என்னெல்லாம் செய்வீர்களோ எல்லாவற்றையும் செய்து நீங்கள் ரெடியாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். உடனே கப்பல் மாலுமி சிரித்தார். காற்றே அடிக்காமல் நான் எப்படி அந்த பாய்களை விரிக்க முடியும்? காற்று அடித்தால் தானே பாய்களை நான் விரிக்க முடியும் என்று சொல்லி சொன்னாராம். ஆனால் ஹட்சன் டெய்லர் சொன்னார், நீங்கள் விசுவாசத்தோடு போய் அந்த பாய்களை விரியுங்கள், கர்த்தர் காற்றை அனுப்புவார் என்று சொல்லி இவர் தன்னுடைய அறைக்குள்ளே சென்று ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த மாலுமி ஓடி வந்து கதவை தட்டுகிறார். கதவை தட்டி, இன்னுமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? போதும், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், வேண்டியதற்கும் அதிகமாக காற்று அடித்து விட்டது, கப்பல் நகர ஆரம்பித்து விட்டது, ஜெபிப்பதை நிறுத்துங்கள் என்று சொல்லி கதவை தட்டி சொன்னாராம். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள்! நம்முடைய விசுவாசம் உறுதியானதாக, ஸ்திரமானதாக இருக்கும் பொழுது நாம் விசுவாசத்தின் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தருக்காக நாம் சாதிக்க முடியும். இரண்டாவதாக நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது ஒரு சிறந்த ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். எஸ்டீம்டு ஃபெய்த். நம்முடைய எஸ்டாப்ளிஷ்ட் ஃபெய்த் மட்டும் இருந்தால் போதாது. ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது எஸ்டீம்டு ஃபெய்த், அதாவது அது ஷுட் பி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. அது ஏன் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை சிறந்ததாக இருக்கிறது என்றால், அது நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறது. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தினாலே, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம், இதை நமக்கு தருகிறார். நம்முடைய விசுவாசம் வெறும் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக மட்டும் இல்லாமல், நம்முடைய விசுவாசம் உயர்ந்ததாக, சிறந்ததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறார். அதையே நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆகவே விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, சுதந்திரராகிற கிருபை நமக்கு இந்த விசுவாசத்தினாலேயே கிடைக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே
பார்க்கும் பொழுது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய புத்திரர். அது எதனாலே என்றால் நம்முடைய விசுவாசத்தினாலே தான். இந்த விசுவாசத்தினாலே நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் பெருகுகிறது என்று சொல்லி ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்றால் இந்த விசுவாசத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இந்த ஆண்டவர் மேல் வைக்கிற இந்த விசுவாசமானது நம்மை விதமாக ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் விதமாக பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். ஆண்டவர் நம்முடைய இதயத்திலே வாசமாய் இருக்கிறார். அது எதனாலே? விசுவாசத்தினாலே. ஆகவேதான் நான் இதை எஸ்டீம்ட் ஃபெய்த் என்று சொல்லுகிறேன். ஒரு சிறந்த விசுவாசம். இட்ஸ் எ எக்ஸ்பென்சிவ் ஃபெய்த். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த விசுவாசத்தை தான். ஒருமுறை ஒரு வயதான தாயாரை ஒரு தெய்வ மனிதர் சந்தித்தார்கள். சந்தித்து அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி என்றால், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களா என்று சொல்லி கேட்கிறார்கள். உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க என்றால், வயதான அந்த தாயார், ஐ எம் ட்ரையிங் டு பி ஏ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவனாக இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்களாம். உடனே அந்த தெய்வ மனிதர் அந்த தாயாரை பார்த்து கேட்கிறார்கள். அவருடைய கணவன் பெயர் ஜார்ஜ். அதனாலே நீங்கள் மிஸ்ஸஸ் ஜார்ஜாக எவ்வளவு நாட்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார்களாம். அல்லது நீங்கள் மிஸ்ஸஸ் ஜார்ஜாக எப்பொழுது மாறினீர்கள் என்று சொல்லி கேட்டார்களாம். உடனே அந்த அம்மா தன்னுடைய கையில் உள்ள வெட்டிங் ரிங்கை எடுத்து காண்பித்து, இந்த வெட்டிங் ரிங் என்னுடைய கரத்திலே வந்த நாளிலிருந்து நான் மிஸ்ஸஸ் ஜார்ஜாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்களாம். அப்படியானால் நீங்கள் மிஸ்ஸஸ் ஜார்ஜ் ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டார்களாம். இல்லை, நான் ஏன் முயற்சி செய்யணும் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னார்களாம். தட் இஸ் ட்ரூத். அது அந்த ரிங்கை நான் என்னைக்கு நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்றையிலிருந்து நான் மிஸ்ஸஸ் ஜார்ஜ் தான் என்று சொன்னார்களாம். உடனே அந்த தெய்வ மனிதர் சொன்னாராம், அதே மாதிரி தான் நீங்கள் கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரே ஒரு நேரத்திலே விசுவாசத்தினாலே ஏற்படுகிறது. யாரெல்லாம் தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் ஆகிறார்கள். இயேசு கிறிஸ்து உங்களிலே உங்களோடு கூட வந்து வாசம் பண்ணுகிறார். ஆகவே நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், உங்களுடைய கரத்தை இயேசுவிடத்திலே கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். அவர் உங்களை தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய மனவாட்டியாக, தன்னுடைய சபையாக, தன்னுடைய காரியமாக, சுதந்திரமாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னார்களாம். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இந்த விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? சிறந்த விசுவாசம். அதை தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் கர்த்தர். மூன்றாவதாக நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புவது, கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற விசுவாசம் சீரிய விசுவாசம். முதலாவது ஸ்திரப்பட்ட விசுவாசம், ஸ்திரமான விசுவாசம், அது எஸ்டாப்ளிஷ்ட் ஃபெய்த். இரண்டாவதாக சிறந்த விசுவாசம், எஸ்டீம்டு ஃபெய்த். மூன்றாவதாக சீரிய விசுவாசம், அது எக்ஸம்ப்ளரி ஃபெய்த். இந்த விசுவாசம் உறுதியான நிலையான விசுவாசம் மட்டுமல்ல, அந்த விசுவாசம் நமக்குள்ளே தொடர்ந்து அநேக எஃபெக்ட்ஸை கொண்டு வர வேண்டும், அநேக காரியங்களை அது செய்ய வேண்டும். அது பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது என்று சொல்லி 1 தீமோத்தேயு 1:3 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அன்பை உருவாக்கும் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்திலே பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம் ஒரு அழகான வசனம். அன்பை உருவாக்குகிறது என்று சொல்லி அதை நாம் அழகாக பார்க்கிறோம். நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆகவே விசுவாசம் அன்பை உருவாக்குகிறது. இந்த
பரீட்சிக்கப்பட வேண்டும். பரீட்சிக்கப்படும் பொழுதுதான் அது ஒரு சீரிய விசுவாசமாக அது மாறுகிறது. யாக்கோபு 1:3 எவ்விதமாக சொல்கிறது, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து என்று சொல்லி. ஸோ இந்த faith should be tested. அது டெஸ்ட் பண்ணப்பட அது நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை உண்டாக்குகிறது, நம்மை உருவாக்குகிறது, நம்மை அதை மறுரூபமாக்குகிறது. ஆகவே இந்த பரீட்சிக்கப்பட்ட விசுவாசமாக நம்முடைய விசுவாசம் இருப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். 2 தீமோத்தேயு 4:7 இவ்விதமாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4:7 விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், அதற்கு முன்பாக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆகவே இந்த விசுவாசம் என்னப்படுவது போராடி பெற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்லி நாம் இதனை பார்க்கிறோம். ஈஸியாக நம்ம எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லிக்கொண்டு நம்மளுக்கு சும்மா இருந்தால் அது உண்மையான விசுவாசம் அல்ல. அந்த விசுவாசம் நிச்சயமாக முழுமையாக காக்கப்பட வேண்டும். அதை தான் பவுல் மிகவும் அழகாக 1 தீமோத்தேயு 6:12 சொல்கிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஸோ போராடி அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது முந்தின வசனத்திலே பார்த்தோம் என்றால் 11 விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஸோ விசுவாசத்தை நாம் அடைவதற்கு நாட வேண்டும். விசுவாசத்தை போராடி அதை பற்றி கொள்ள வேண்டும். கடைசி வரை அந்த போராட்டம் உண்டு. அந்த விசுவாசத்தின் போராட்டத்தை போராடி நாம் ஜெயிக்க வேண்டும். 1 பேதுரு 5:3 சொல்லுகிறது, பிசாசை நாம் எதிர்த்து நின்று விசுவாசத்தினாலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு, அதாவது சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆகவே நாம் எதிர்த்து நின்று வெற்றி பெற அழைக்கப்படுகிறோம். இதற்கு என்ன தேவை? அதற்கு தான் விசுவாச பட்டியல் ஒன்று எபிரேயர் 11 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு விசுவாசம் குறைந்து போகும் பொழுது அல்லது நம்முடைய விசுவாசத்திலே பலவீனம் ஏற்படும் பொழுது நாம் எபிரேயர் 11 எடுத்து வாசிப்போம். மிகவும் அருமையான ஒரு நல்ல ஒரு அதிகாரம். அதை வாசிக்க 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 நம்முடைய முன்னோர்கள் செய்த காரியங்களை தியானித்து பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசமும் பெருகுவதற்கு அது எளிதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது கிரியை உள்ள விசுவாசம். நாம் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலே நாம் அதை மிகவும் தெளிவாக அழகாக பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே இதை வெகு அழகாக எழுதுகிறார். யாக்கோபு 2:17 முதல் 26 வரை நாம் இதை பார்க்கிறோம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். தேவன் ஒரு உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம், ஆனால் அதை நம்ம கிரியையிலே காண்பிக்க வேண்டும். அதை தான் ஆபிரகாம் செய்தார், அதை தான் ராகாப் செய்தார். இதற்கு எபிரேயரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பட்டியலே இருக்கிறது. அவை ஒவ்வொருவரும் விசுவாசத்தினாலே அவர்கள் கிரியை செய்கிறார்கள். அந்த கிரியைகளை அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் நீதிமானாக்கப்படுகிறார்கள். அந்த கிரியைகளினாலே அவர்கள் தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுகிறார்கள். கர்த்தர் இதைதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாமும் நம்முடைய விசுவாசத்தை கிரியைகளிலே காண்பிப்போம். நம்முடைய விசுவாசம் எக்ஸம்ப்ளரி விசுவாசமாக, ஃபெய்த்தாக, சீரிய விசுவாசமாக இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஒருமுறை ஒரு படகோட்டி ஒரு கூட்டம் மக்களை தன்னுடைய படகிலே ஏற்றிக்கொண்டு கடந்து செல்கிறார். அவரிடத்திலே 2 துடுப்புகள் இருந்தது. இந்த கையிலே ஒரு துடுப்பு வைத்திருப்பார், இந்த கையிலே ஒரு துடுப்பு வைத்து, அதுதான் யூஸ்வலாக வழக்கம். அதிலே அவர் ஒரு துடுப்பிலே விசுவாசம் என்று எழுதி வைத்திருந்தார். அவர் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பதனாலே அடுத்த துடுப்பிலே கிரியை என்று எழுதி வைத்திருந்தாராம், ஃபெய்த் ஒர்க்ஸ். அந்த படகிலே செல்கிறவர்கள் யாரும் இந்த கேள்வியை கேட்டால் அதன் மூலமாக அவர் சுவிசேஷத்தை சொல்வதற்கு இதை பயன்படுத்தி இருக்கிறார். ஒருவரை ஒருத்தர் வந்து கேட்டார், இதனை ஒரு துடுப்பிலே ஃபெய்த் விசுவாசம் என்றும் அடுத்த துடுப்பிலே கிரியை என்றும் எழுதியிருக்கிறீர்கள் என்று சொல்லி, உடனே அந்த படகோட்டி சொன்னாராம், நம்முடைய வாழ்க்கை படகு நேராக செல்வதற்கு, ஒழுங்காக செல்வதற்கு, நாம் சென்று அடைய வேண்டிய இடத்திற்கு போய் சேர்வதற்கு
இந்த இரண்டும் அவசியம். விசுவாசமும் அவசியம், கிரியையும் அவசியம் என்று சொன்னாராம். அது எப்படி? விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும், நாம் இயேசுவை விசுவாசித்தால் போதும் என்று சொல்லி அந்த மனிதன் சொல்ல, இவர் உடனே என்ன செய்தாராம்? கிரியை என்ற துடுப்பை கீழே போட்டு விட்டார். வெறும் விசுவாசம் என்கிற துடுப்பை மட்டும் வைத்து அந்த படகை ஓட்டினார். படகு ஓட்டினா என்ன ஆகும்? அந்த படகு சுற்றி சுற்றி வந்ததே ஒழிய முன்னாடி போகவே இல்லை. ஏன்னா ஒரு துடுப்பு தான் இருக்கு. ஸோ ஒரு துடுப்பை மட்டும் வைத்து அவர் அந்த படகை ஓட்டும்போது அந்த படகு சுற்றி சுற்றி வந்தது. உடனே அங்கே உள்ளே இருந்தவர்கள் எல்லாரும் வளர ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லி அந்த துடுப்பை கீழே வைத்துவிட்டு அடுத்த துடுப்பு, கிரியை என்கிற துடுப்பை எடுத்து அவர் மறுபடியுமாக படகை ஓட்ட ஆரம்பித்தார். அந்த படகு அடுத்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரவுண்டாக சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தது. உடனே தான் அவர் சொன்னார், இவ்விதமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் மேல் நம்ம வைக்கிற விசுவாசம், அதே சமயத்திலே நம்முடைய கிரியை மிகவும் மிகவும் முக்கியம். இரண்டையும் நாம் சேர்த்து நாம் அபியாசப்படுத்தும் பொழுது அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சென்று அடைய வேண்டிய இடத்துக்கு போய் சேர்வதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி அவர் விளக்கி காண்பித்து அவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தினாராம். இந்த நாளிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்மையே ஒரு முறை நாம் யோசித்து பார்ப்போம். அநேக சமயங்களிலே நாம் நம்மையே தேய்த்துக்கொள்வது, நான் விசுவாசி, நான் இயேசுவை தான் நம்பியிருக்கிறேன், என்னுடைய விசுவாசம் இயேசு மேலே தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் அநேக சமயங்களில் நம்மளையே தேற்றிக்கொள்வோம். நம்மையே பெரிதாக நம்ம நினைத்து கூட இருக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் எவ்விதமான விசுவாசம் இருக்கிறதா? ஸ்திரமான உறுதியான விசுவாசம் இருக்கிறதா? அல்லது விசுவாசத்தை நாம் பலவீனமாக இருக்கிறோமா? அப்படி இருந்தால் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆபிரகாம் செய்தது போல நாமும் செய்து நம்முடைய விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக மாறுவோம். சிறந்த விசுவாசம் நம்மிடத்திலே உண்டா? நாம் கர்த்தரிடத்திலே விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறோமா? அவருடைய சுதந்திரமாக நம்ம மாறி இருக்கிறோமா? அவருடைய விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். அப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமா? இந்த சிறந்த விசுவாசம், எஸ்டீம்டு ஃபெய்த் நம்மிடத்திலே உண்டா? ஆத்தும ரட்சிப்பாகிய மீட்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இல்லை என்றால் இந்த நாளில் ஆண்டவரே, நானும் விசுவாசிக்கிறேன், உடைய ரத்தத்தினாலே வருகிற மீட்பை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, ஒரு மேடை இடத்திலே விசுவாசம் இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் நான் குறைவுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைத்தோம் என்றால் சீரிய விசுவாசம், அதாவது எக்ஸம்ப்ளரி விசுவாசம் இடத்திலே இல்லை. நான் பரீட்சிக்கப்பட்ட விசுவாசமாக என்னுடைய விசுவாசம் இல்லை. நான் என்னுடைய விசுவாசத்துக்காக போராடி அதை நான் கடைசி வரை நான் செல்வதற்கு எனக்கு உதவி செய்யும், அதை பற்றி கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும். என்னுடைய விசுவாசம் சாத்தானை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற ஒரு விசுவாசமாக, கிரியை உள்ள ஒரு விசுவாசமாக என்னுடைய விசுவாசம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியாக சீரிய விசுவாசமாக என்னுடைய விசுவாசத்தை மாற்றும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மிடத்திலே செய்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினதே, சுத்தர்களாய் மாறினவே, சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பலராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் ஆமாண்டவரே, விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற நாங்கள், இந்த சபையின் பிள்ளைகள் ஆகிய நாங்கள், எங்களுடைய விசுவாசம் ஸ்திரமானதாக, உறுதியானதாக, உமக்குடைய எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும்படிக்கு
எங்களுடைய விசுவாசமானது பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பரிசுத்தமாக்குதலையும் ஆத்தும மீட்பையும் எங்களுக்கு கொண்டு வரட்டும். நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக கிறிஸ்தியனை வாசம் அடைந்தவர்களாக நாங்கள் உன்னோடு கூட ஆளுகை செய்வோம் என்ற விசுவாசத்திலே நாங்கள் பெறுகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். இன்று இந்த நாளிலே நாங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் உங்களோடு கூட இருப்போம் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த எஸ்டீம்டு ஃபெய்த், சிறந்த விசுவாசம் எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, எங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு அது பொருளாக காணப்படுவதாக. எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் போராடி அதை வெற்றி பெறுறவர்களாக, பச்சை கொள்கிறவர்களாக, கடைசி மூச்சு வரை விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொன்னது போல போராடி நீதி கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிற வாக்கியத்தை எங்களுக்கு தாரும். சாத்தானை எதிர்த்து நின்று விசுவாசத்திலே ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் கிரியினாலே காண்பித்து அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிற வாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இந்த சீரிய விசுவாசத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. கர்த்தருடைய நிறைவான பலன் திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரும் கூட மகிமையாக இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியும் தேவனை நாம் மகிமைக்காக கீதங்களும் கீர்த்தனைகளும் 423வது பாடல் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவரை கண்டு அர்ப்பணிப்போம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 423 விசுவாசியின் காதில் பட இயேசு எழுதினார். Amen.
கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தருடைய ஜனமாக இந்த ஞாயிறு அன்று நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். இந்த காணிக்கை கர்த்தருடைய ராட்சிய விருத்திக்காக பயன்படுத்த கர்த்தர் அருள் செய்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி வருவாயை பெருக்கி தருகிறார். 2 தனையான ஆசீர்வாதத்தை அவளுக்கு கர்த்தனை கட்டளையிடும். அவருடைய கஜனாவும் அது பெருகுத்தக்கதாக உதவி செய்யும். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜனம் சிறந்து வாழ கர்த்தர் அருள் செய்கிறாக. கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜெபம் பண்ண கிடவோம். பரம தகப்பனே, இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். வாலிப பெண்கள் இந்த நாடிலே ஆராதனையை நடத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். திருச்சபையின் எங்கள் குடும்பங்களின் வாலிப பெண்களை சகல விதத்தில் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்காக எழுந்து நிற்கும் வாக்கியத்தை கொடுப்பீராக. எங்கள் விசுவாசத்தை குறித்து இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவர் ஃபெய்த், எங்களுடைய விசுவாசம் ஸ்திரமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். எஸ்டாப்ளிஷ்ட் ஃபெய்த், இதை எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் அதில் உருவாக அருள் செய்யும். எங்கள் பரம தகப்பனே, சிறந்த விசுவாசத்தை எங்களுக்கு நீ தாரும். எஸ்டீம்ட் ஃபெய்த், விசுவாசத்திலே எல்லா விதத்திலும் நாங்கள் பலப்பட அருள் செய்வீராக. பரம தகப்பனே, சிறந்த விசுவாசத்தை பெற்ற நாங்கள் சீரிய நிலையிலே விசுவாசத்துக்காக நாங்கள் போராடவும், விசுவாசத்திலே அது நிமித்தமாக நாங்கள் பெருகவும் அருள் செய்கிறார். பரம தகப்பனே, விசுவாசத்திலே நாங்கள் நல்ல மாதிரியாக இருக்க அருள் செய்கிறார். அது நிமித்தம் விசுவாச பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கத்தக்கதாக உதவி செய்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை கர்த்தருடைய ஜனமும் எங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கின்றன. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய விசுவாச வாழ்க்கை பெருகவும் கர்த்தருடைய நல்ல விசுவாசிகளாக எங்களை காத்துக்கொள்ளவும் அருள் செய்யும். இந்த பரிசுத்த ஞாயிற்றின் கிழமையில் எல்லா கிருபைகளையும் கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்யும். இந்த ஜனத்துக்கு வேண்டிய நன்மைகளை நீ செய்யும். சோரோடு இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிறவர்கள், படுத்த படுக்கையிலே இருக்கிறவர்கள் அனைவரையும் கர்த்தர் காத்துக்கொள்கிறார். கொரோனாவின் ஆதிக்கம் நீங்கி போவதாக. பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பயம் நீங்கி போவதாக. இந்த நோய் விலகி போவதாக, அழிந்து போவதாக. உடைய தேசமெங்கும் உடைய ரத்தத்தை தெளித்து, உலகமெங்கும் உடைய ரத்தத்தை தெளித்து ஜனத்தை பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்யும். கர்த்தருடைய ஜனம் எங்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் பதில் தர நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். பரம தகப்பனே, தங்களுடைய குடும்பங்களிலே நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு காரியங்கள் நடைபெற அருள் செய்யும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதாக. இதுவாக வேலை உத்தியோகங்கள் கிடைக்க காத்திருக்கிறவர்களுக்கு காலத்திலே வேலைகள் உத்தியோகங்கள் கிடைப்பதாக. நல்ல மேன்மை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு மேன்மை கர்த்தர் கொடுப்பீராக. என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. குடும்பம் குடும்பமாக கர்த்தர் உலாவி அவர்களை பேர் பேராக ஆசீர்வதிக்க நான் கெஞ்சுகிறேன்.
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து என் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய சமூகம் முன் செல்வதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சதா காலமாக நிலைத்திருப்பதாக. கீதங்கள் 571 முடிவு கீதமாக நாம் கீதங்கள் 571 இமயமும் குமரி. மீட்பருமாயிருக்கிற எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரியமாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு கர்த்தரில் என்னென்றும் நிலைத்திருப்போமாக.
ஸ்தோத்திரம். May God bless you.